விஜய் டிவியில ஒளிபரப்பாகக்கூடிய புத்தம் புதிய மெகா தொடர் தான் கனா கண்டேனடி. இந்த சீரியல் கூடிய விரைவில் முடிய இருக்குது. இதனால ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சீரியலான மகாநதி சீரியலுமே முடிவுக்கு வருது. இதனாலதான் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வரக்கூடிய சீரியல் தான் கனா கண்டேனடி. இந்த சீரியல் கடந்த ஜனவரி மாதம் தான் தொடங்கினாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சன் டிவியில ஒளிபரப்பான தென்றல் சீரியலை ஞாபகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சீரியலோட ஸ்டோரி லைன் அப்படியே ஒத்து போகும். தென்றல் சீரியலை தயாரிச்ச விகடன் நிறுவனம் தான் இந்த சீரியலையுமே தயாரிச்சுட்டு வராங்க. இதுல தீபக் ரோல்ல புதுமுக நடிகர் ஜாய்சன் ஜோசப் நடிக்கிறாரு. அவங்களுக்கு ஜோடியா நடிகை சைத்ரா காவியா கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. ரெண்டு பேருமே புதுமுகங்கள் தான். 3 பெண்களோட வாழ்க்கை, நட்பு, குடும்ப போராட்டங்களை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட இந்த சீரியல்ல வில்லனா என்ட்ரி கொடுத்தாரு நடிகர் விக்னேஷ். ஆரம்பத்துல இந்த சீரியல் பல ட்ரோல்களை சந்திச்சாலுமே தீபக் காவ்யா திருமணத்துக்கு அப்புறமா கதை சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு. இவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்கிரீன்ல ரொம்பவே ஒர்க் அவுட் ஆன நிலையில ரசிகர்கள் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியில மோசமான டிஆர்பி நம்பர் காரணமா சீரியலுக்கு சேனல் குழு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. இந்த தொடர்ல பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதே போல இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஜாஸ்மின் இந்த கதையில தீபக்கோட தங்கையா நடிச்சிருந்தாங்க. மெட்டி ஒலி சீரியல் நீலா இந்த சீரியல்ல ஹீரோவோட அம்மாவா நடிச்சிருந்தாங்க. நடிகை சஞ்சனா இதுல வெள்ளியா நடிக்கிறாங்க. இப்படி எல்லாமே செட் ஆகி சீரியல் சூடுபிடிக்க தொடங்கக்கூடிய இந்த நேரத்துல 6 மாதத்துக்குள்ள இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வராங்க. கடைசி நாளோட ஷூட்டிங் ஏற்கனவே முடிஞ்சுட்டு வரக்கூடிய நாட்கள்ல அந்த காட்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சீரியல் முடிய போறது குறித்து தீபக்காக நடிச்சுட்டு வரக்கூடிய ஹீரோ ஜாய்சன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த பேட்டி தான் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. என்னன்னா, மாடலிங், ஆங்கர் டு நடிகரா மாறி இருக்கக்கூடிய ஜாய்சனுக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு தான் கனா கண்டேனடி சீரியல். இதுக்காக சமீபத்துல தன்னோட ஐடி வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் முழு நேரமா நடிப்புல களமிறங்கி இருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா சீரியல் பாதியிலேயே அவசரமா முடிக்கப்படுறது அவரை பெரும் சோகத்துல ஆழ்த்தி இருக்கு. சோ இந்த பேட்டியை பார்த்த எல்லா ரசிகர்களுமே அவங்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஜாய்சனுக்கு வாய்ப்புகள் வர வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு இடையில இந்த சீரியலோட கடைசி நாள் படப்பிடிப்பு நேரத்துல எடுத்த புகைப்படங்கள், அதாவது கடைசி நாள் படப்பிடிப்பு நேரத்துல எடுத்த புகைப்படங்கள், வீடியோக்கள் ரொம்பவே வைரலாகிட்டு வருது. கனா கண்டேனடி தொடர் மட்டுமே இல்லாம ரசிகர்களோட உள்ளம் கவர்ந்த விஜய் டிவியோட மகாநதி சீரியலுமே இந்த மாசத்தோட நிறைவடையுது. கிளைமேக்ஸ் ஷூட்டிங் ஏற்கனவே நிறைவடைஞ்சிடுச்சு. 4 ஆண்டுகளா ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த சீரியல் இந்த மாசத்தோட நிறைவடைகிறது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. இந்த 2 தொடர்களோட டைம் ஸ்லாட்ல காதல், ஒன்னா இருக்க கத்துக்கணும், இப்படி 2 சீரியல்களுமே புதுசா டெலிகாஸ்டாக இருக்குது. சோ குளோபல் வில்லேஜஸ் தயாரிப்புல பிரவீன் பென்னட் இயக்கத்துல உருவான மகாநதி சீரியல் 2023ஆம் ஆண்டு ஒளிபரப்ப தொடங்குச்சு. தொடக்கத்துல அக்கா தங்கை உறவுகளை மையமா வச்சு ஒரு எமோஷனல் டிராமாவா தான் இந்த சீரியலை ஆரம்பிச்சாங்க. அதோட வலுவான கதைகள் மற்றும் இயல்பான நடிப்பால விரைவில் பார்வையாளர்களோட கவனத்தை ஈர்த்துச்சு. குறிப்பா குடும்ப உறவுகள், தியாகம், காதல் மற்றும் வாழ்க்கையில பெண்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள், இது எல்லாத்தையுமே மையமா வச்சுதான் இந்த கதை நகர்ந்துச்சு. மாலை நேர டைம் ஸ்லாட்ல ஒரு நிலையான ரசிகர்கள் பட்டாளத்தை இந்த சீரியல் உருவாக்கிச்சு. வாரந்தோறுமே வெளியாகக்கூடிய எபிசோடுகள் சமூக வலைதளங்கள்லயுமே ரொம்பவே விவாதத்துக்கு உள்ளாச்சு. சோ இந்த தொடர்ல காவேரி மற்றும் விஜய் இந்த கதாபாத்திரங்கள் தான் முக்கிய இடத்தை பிடிச்சிருந்தாங்க. 2 பேருக்கு இடையிலான உணர்ச்சி பூர்வமான உறவு, காதல், புரிதல், வாழ்க்கை சிக்கல்களை கடந்து அவங்க ஒருவரை ஒருவர் ஆதரிக்கும் விதம் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே வரவேற்பு பெற்றிருந்துச்சு. இந்த ஜோடி சீரியல் உலகுல ஃபேவரட் ஜோடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பிரபலம் ஆனாங்க. பல விருதுகள், விழாக்கள்லையுமே இந்த ஜோடி நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. அவங்களோட நடிப்பு மற்றும் திரை வெளிப்பாடு சீரியலோட வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்ததா ரசிகர்கள் சொல்லிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் சமீபத்திய எபிசோடுகள் கதையில முக்கியமான திருப்பம் ஏற்பட்டுச்சு. காவிரி தன்னோட கடந்த கால நினைவுகளை இழந்துட்டதா காட்டப்பட்ட கதை மாற்றம் தொடரோட மைய புள்ளியை மாற்றுச்சு. இதன் மூலமா கதை மேலுமே உணர்ச்சிகரமான திசையில நகர ஆரம்பிச்சது. இந்த திருப்பத்துக்கு பிறகு மகாநதி சீரியல் விரைவில் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பிச்சுடுச்சு.
சோ ஆரம்பத்துல இது வெறும் வதந்தி அப்படின்னு கூறப்பட்டாலுமே இப்போ வந்து கிளைமேக்ஸ் காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. சோ இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில சோ அந்த எல்லாமே அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அந்த குழுவினர் வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இதனால ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் அப்செட்ல இருக்காங்க. சோ இருந்தாலும் கடைசி கட்ட படப்பிடிப்பு நேரத்துல அந்த சீரியல் எடுத்தாங்கல்ல, இந்த ஷூட்டிங் எல்லாத்தையும் முடிச்ச நேரத்துல எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுத காட்சிகளுமே இதுல இருந்துச்சுன்னா கடைசி நாள் ஷூட்டிங் அப்படிங்கிறதுனால சோ கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. சோ இதுல வந்து எடுத்த புகைப்படங்கள் வீடியோக்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே கொஞ்சம் சேடா இருக்காங்க, கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா சீரியல் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற கஷ்டத்துல இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. சோ இந்த ஒரு வீடியோக்குள்ள வந்து சீரியல்ல முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்ச நடிகர்கள் தங்களோட சக நடிகர்களை கட்டி பிடிச்சு அழுதபடி விடைபெறது ரசிகர்களோட மனசு வந்து உருக வச்சிருக்கு. பல வருஷங்களா ஒன்றா பணியாற்றிய அனுபவம் காரணமா படக்குழுவினர் இடையே உருவான பிணைப்பு ரொம்பவே ஆழமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மகாநதி சீரியல் தொடங்கிய காலத்துல இருந்து இதுவரைக்குமே பல கதாபாத்திர மாற்றங்கள், கதை திருப்பங்கள், உணர்ச்சி பூர்வமான நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையுமே பார்வையாளர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில கதை நகர்த்தப்பட்டதா ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சீரியல் முடிவுக்கு வரதா வெளியான தகவல் அதன் ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. சமூக வலைதளங்கள்ல பலருமே மகாநதி சீரியல் வந்து முடிகிறது கொஞ்சம் வருத்தமா இருக்குது, காவேரி விஜய் ஜோடியை இனி தினமும் பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி தங்களோட கருத்துக்களை தங்களோட சோகத்தை பகிர்ந்துட்டு வராங்க. அதே நேரத்துல இந்த சீரியல் ஒரு புதிய தலைமுறையினருக்கு குடும்ப உறவினர்களோட மதிப்பை எடுத்துரைத்ததாகவும் பெண்களோட உணர்வுகளை மையமா வச்ச கதையாவும் இருந்தது அப்படின்னும் பலருமே பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு வராங்க. தொலைக்காட்சி வட்டாரங்கள்ல இப்போ கிடைச்சிருக்க தகவல் எப்படி பார்த்தோம் அப்படின்னா மகாநதி சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோடுகள் வந்து விரைவில் ஒளிபரப்பாக இருக்குதான். அதுல காவேரி தன்னோட நினைவுகளை மீட்டு கொள்கிறாரா, விஜயோட அவருடைய வாழ்க்கை எப்படி முடியுது, அக்கா தங்கைகளோட பயணம் எந்த முடிவை அடைகிறது அப்படின்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தொடரோட வெற்றிக்கு அப்புறமா நடிகர்கள் பலருமே புதிய சீரியல்கள் வெப் சீரிஸ் திட்டங்கள்ல இணைவாங்க அப்படின்ற மாதிரியுமே தகவல் வெளியாகி இருக்கு. குறிப்பா காவேரி விஜய் இந்த கதாபாத்திரங்கள் நடிச்ச நடிகர்கள் புதிய வாய்ப்புகளை பெற வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. சோ இவங்களும் மறுபடியுமே ஒரு புது சீரியலை பார்க்கறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. மொத்தத்துல கடந்த 2 ஆண்டுகளா ரசிகர்களோட தினசரி வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருந்த மகாநதி சீரியல் இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. உங்களுக்கு கனா கண்டனடி சீரியல் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மகாநதி சீரியல் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காவேரி விஜய் இவங்களோட பேர் வந்து பிடிக்குமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.